Hi, hello friends. Welcome to our Sri Sayogi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை புரோட்டா தான் செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்க்கலாம். வாங்க. சொல்லு. கோதுமை புரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், 1 குழிக்கரண்டி ஆயில் எடுத்து வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு. இது பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே பிசைஞ்சு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மாவுல நான் இந்த ஆயிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிடிக்கும் போது மாவு இப்படி வரும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா காட்டன் கிளாத் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க அதை போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க, கவர் பண்ணி வச்சிருங்க, போதும். நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். மாவை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கிறேன். அஞ்சு பால்ஸ் எடுத்துட்டு இப்போ நான் இதை மாவு ரெடி பண்ணிட்டு நல்லா எவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு இது 2-3 டைப்பாக நம்ம செய்யலாம் புரோட்டா வந்துட்டு. இப்போ இது ஒரு டைப் நான் செய்கிறது. இது அப்படியே குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே உருட்டிக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே உருட்டிடுங்க. இதை அப்படியே உருட்டிகிட்டே இருங்க. நல்லா நல்லா உருட்டிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு திருப்பி இதை அப்படியே ரோல். நம்ம ஏற்கனவே வந்து லச்சா பரோட்டான்னு பார்த்துருப்போம். அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம், லேஸாக. அவ்வளோதான். நம்ம போட்டு எடுக்கும்போது அந்த லேயர் வந்துடும்.
இது ஒரு ஸ்டைல். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதையும் இன்னொரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம், எடுக்கிற மாதிரி சாரிக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டு இருந்தா சரியாயிடும். இப்படி இருக்கும். இப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு ஸ்டைல். இதையும் அப்படியே நம்ம லேசா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வேண்டாம், லேசா போதும். லேயர் மறையாம இருக்கட்டும். நான் தோசைக்கல்ல ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை அதில் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுட்டேன்னு நினைப்போம். ஆயில் நமக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம 2 மணி நேரம் ஊற விட்டதுனால நல்லா புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் மெல்லிஸாக கூட தட்டிக்கலாம். இது மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நம்ம வேக வைக்கணும். இதே மாதிரியே எல்லா புரோட்டாவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லை, நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் லேசாக தட்டிக்கிறேன். லேசா, அவ்வளோதான். இந்த பாருங்க லேயர்ஸ். இந்த பாருங்க இதில் லேஸ் நல்லா தெரியுது. ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்தோம் இல்லையா, அந்த இது மைதா புரோட்டா வீசுற மாதிரி வீசியும் போடலாம். இதை நீங்க அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தட்டி வச்சு சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கோதுமை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அடிச்சு வச்சிருக்குது, இதை அடிக்காம நம்ம வச்சிருக்குது. இங்க பாருங்க நல்லா லேயர்ஸ் தெரியுது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கோதுமை புரோட்டா வந்து அடிக்கணுன்றது இல்லை, நீங்க வேணா அடிச்சுக்கலாம். பாருங்க எல்லா புரோட்டாவுமே நமக்கு அப்படிதான் இருக்கு.
பாருங்க லேஸ் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.